எல்லாரும் படிக்கும்போது இவர் விளையாடுவார், இவர் படிக்கும்போது எல்லாரும் விளையாடுவாங்க. அதான் ஆச்சரியமா இருக்கு. எல்லாரும் தூங்கும்போது முழிச்சிருப்பாரு, இவர் தூங்கும்போது எல்லாருமே தூங்குவோம். எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, அவங்கவுங்க வந்து ரொம்ப ஈடுபாடு இருப்பாங்க, எல்லாத்துலயும் ஒரு வேறுபாடு இருக்கும். அப்போ ஒரு நாள் வந்து ஸ்கூல்ல கிளாஸ் எடுக்கிறாங்க. வாத்தியார் வந்து எல்லாத்துட்டையும் எதிர்காலத்துல நீ என்ன ஆக போறேன்னு கேட்கறாங்க ஒவ்வொரு குழந்தையும். அப்படி கேட்கும்போது எல்லாரும் வந்து டாக்டர் ஆகணும், இன்ஜினியர். இப்போ நம்ம குழந்தைகள் கேட்டோம்னா அதிகபட்சம் நான் டிரைவராச்சும் ஆகணும் அப்படின்பா, கவர்மெண்ட் வார்டு டிரைவர் ஆகணும் அப்படின்பா, இப்படி ஏதாச்சும் சொல்லுவாங்க. சுவாமி விவேகானந்தர் மட்டும் இந்த குதிரை வண்டி ஓட்டுறவன் ஆகணும் அப்படின்னு. எது ஓட்டுறவனா? குதிரை வண்டிக்காரனா மாறணும் அப்படின்னு சொல்லி. எல்லாரும் படிக்கிறது எது படிப்பாங்க, நாலேஜ் எப்படி இருக்கணும். இப்போ இன்ஜினியர் ஆகணும், நம்ம வந்து ஒரு சயின்ஸ் ஆகணும், இப்படி வந்து நம்ம வந்து டாக்டர் ஆகணும், இல்லைன்னா அப்படி ஒரு பெரிய இதாக சொல்லணும். நான் குதிரை வண்டி ஓட்டுறவனா மாறணும் அப்படின்னு சொல்லி சுவாமி விவேகானந்தர் சின்ன வயசுல பேர் நரேன் சொல்லியிருக்காங்க. வாத்தியாருக்கு ஒரு கோபம், இவனை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம், குதிரை வண்டி ஓட்ட போறேங்கிறானே. நம்ம சொல்லுவாங்கல்ல, இப்போ நம்ம குழந்தை மாட்டு வண்டி ஓட்ட போற சொன்னா எப்படி இருக்கும் நம்ம குழந்தைங்கள்லாம், அடப்பாவி அதுக்கு என்ன ஸ்கூலுக்கு வர இப்பே நீங்க ஓட்ட போடாம சொல்லிடுவாங்களோ அந்த மாதிரி தான். குதிரை வண்டி போட வாத்தியாருக்கு ஒரு பயம். இவனை வச்சு பேரண்ட்ஸ் நம்மளை கேட்பாங்களே சொன்னா, சாயந்தரம் அவங்க அம்மா வந்திருக்காங்க, லட்சுமி பாய் வந்திருக்காங்க. லட்சுமி பாய் உங்க பையன் வந்து ஏதோ டீச்சருடைய கனவு சொல்றேன், என்ன நீங்க கேளுங்க சொல்லும்போது என்னப்பா சொன்னு கேட்டிருக்காங்க வாத்தியார் முன்னாடி. நான் குதிரை வண்டி ஓட்ட போறேன்னு சொன்னமா, அப்படியே ரொம்ப சந்தோஷம் சொல்லி அம்மா ஒண்ணுமே பேசாம கூட்டிகிட்டே போயிருக்காங்க. அம்மா ஒண்ணுமே பேசல, குழந்தை திரும்ப பேசிக்கிட்டே இருக்காங்க, ரொம்ப ஹாப்பி. அம்மா கூட்டிகிட்டே போயிருக்காங்க, ரொம்ப சூப்பர். சார் ஒன்றும் பிரச்சனை, குழந்தை எதுவும் புரியாம பேசிட்டான், நான் அவன்கிட்ட எல்லாம் சரி பண்ணிடுறேன் பேசின்னு சொன்னா, வாத்தியாரை சமாளிச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டேன். வீட்டுக்கு வந்து நேரம் பூஜை ரூம் கூட்டிட்டு போயிருக்காங்க. பூஜை ரூம் கூட்டிட்டு போனோம்னா அங்க வந்து பகவான் கிருஷ்ணர் வந்து தேரை ஒட்டியா வந்து குதிரை ஓட்டிட்டு நிக்கிறாரு. கிருஷ்ணர் வந்து தேரை ஒட்டிய குதிரை ஓட்டி நிக்கிறாரு. நீ நிச்சயமா குதிரை வண்டி ஓட்டுறவனாரு, ஆனா இந்த மாதிரி ஓட்டணும். எப்படி ஓட்டணும்? உங்களுக்கு அந்த சூழல் உங்களுக்கு புரியாது இல்ல. பகவான் கிருஷ்ணர் வந்து சாரதியா இருக்கிறது உலகத்தினுடைய குரு. அந்த சாரதி மீனிங் வந்து குதிரை வண்டிக்காரல உலகத்துக்கு அறிவை வழங்கிக்கிட்டு இருக்காரு. எதை வழங்கிட்டு இருக்காரு? அறிவை வழங்கிட்டு இருக்காரு. நீ உலகத்துக்கே அறிவை கொடுக்கிற குதிரை வண்டிக்காரனா இருந்தா எனக்கு சந்தோஷம். யார் சொன்னா? அம்மா. நம்ம எல்லாம் என்ன சொல்லுவோம்? படி, சம்பாரி, சாப்பிடு, பணம் முக்கியம், மணி 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 அப்படின்னு சொல்லுவான். ஆனா அந்த அம்மா எப்படி சொல்லியிருக்காங்க? எப்படி சொல்லியிருக்காங்க? உலகத்துக்கு அறிவை கொடுக்கிற நீ குதிரை வண்டிக்காரனா இருந்தா எனக்கு சந்தோஷம். இதுதான் தாய், மத்த எல்லாம் பேய். இதுதான் தாய். எப்போ ஒரு குழந்தை ஆன்மீகத்துல போகும்போது அந்த தாய் தடை பண்றாலோ, அந்த தடை பண்ற தாய் வந்து சாத்தானுக்கு சமம். ராமகிருஷ்ணரே சொல்லு. என் குழந்தை குடிகாரனா மாறினா பிரச்சனை இல்ல, பக்திமானா மாறக்கூடாது. என் குழந்தை வந்து ஒழுக்கம் கெட்டவனா இருந்தா பிரச்சனை இல்ல, அவன் பக்திமானா மாறிடக்கூடாது. என் குழந்தை ஊரை ஏமாத்துற ஒருத்தனோட அந்த 420 வேலை, ஊரை ஏமாத்தி அப்படி சம்பாதிக்கிற வேலை பார்த்தா பிரச்சனை இல்ல, பக்திமானா மாறிடக்கூடாது. என் குழந்தை என்ன இந்த உலகத்துல எல்லாத்திலும் ஈடுபடலாம், ஆனா அவன் எப்படி மாறிடக்கூடாது? சாமியார மட்டும் மாறிடக்கூடாது. சாமியாரா மாறுறது எல்லாருக்கும் கிடைக்காது. நீங்க எல்லாரும் வந்து சீட்டு எழுதி போட்டு பாருங்க சுவாமிகிட்ட, நான் சாமியாரா மாறேன் அப்படின்னு. அவரை சீட்டு கொடுக்க மாட்டாரு. ஏன் அப்படின்னா அது ஜென்மாவை தொடரணும். எப்படி தொடரணும்? ஜென்மாவை தொடரணும். இப்போ ஒருத்த வந்து ஒரு 1வது வாத்தியார் இருக்கான், 12வது வாத்தியார் இருக்கா, 5வது வாத்தியார் இருக்கா, காலேஜ்ல ப்ரொபோசரா இருக்கான். இப்படி காலேஜ் ப்ரொபோசரா மாறுற அளவுக்கு இல்லைன்னா மெயின் கேரக்டரா மாறுறதுக்கு வந்து அவன் எவ்வளவு விஷயங்கள் கடந்து வந்திருக்கணும். அப்படி கடந்து வந்தா தான் மெயின் கேரக்டர் அவனால மாற முடியும். அப்போ இந்த சாமியார்லாம், அது உத்தம சாமியார்லாம் ஒருத்த மாறுற அப்படின்னா அவன் வந்து பல விஷயங்கள் பல பிறவியில் கடந்து மெயின் கேரக்டர் வர்றதுக்கு அவன் எத்தனை உடம்பு தாண்டி வந்திருப்பான், எத்தனை சூழல்கள் அவன் கடந்து வந்திருப்பான் ஜென்மாவா. அப்படித்தான் சாமியாரா மாற முடியும். அதுக்காக பக்தி பண்ணிட்டு எல்லாரும் சாமியார் அப்படின்னு கேட்டா, காமத்துல இருக்க தட்டிக்கு யாரும் சாமியாரா மாற முடியாது. பணத்து மேல பெரிய இருக்க தட்டிக்கு யாரும் பக்திமானா மாற முடியாது. பொய் பேச தட்டிக்கு யாருமே வந்து தெய்வத்தை அணுகவே முடியாது. நம்ம எல்லாம் அதுக்குள்ள இருக்கும்போது நாம எப்படி வந்து சாமியாரா மாறுவோம்? எஸ் ஆர் நோ? அப்போ நம்ம புள்ள ஏதோ பக்தி பண்ணட்டும், ஒழுக்கமா இருக்கட்டும், கோயிலுக்கு போகட்டுமே அப்படி சொல்லலாமே. நீ கோயிலுக்கு போன சாமியாரா மாறிடுவேன். என்னடா நாமம் போட்டுட்டு தெரியல? நாமம் போடுறது நம்மளோட என்ன? எதுக்கு நீ பட்டை அடிச்சிருக்க? நீ பக்திமானா மாறிட்டியா? ஆமா, பக்திமானா இருக்கிறதானே என்னுடைய வேலை. நாம வச்சுக்கிறது, திலக்கு வச்சுக்கிறது என்னுடைய அடையாளம். அதை நாமளே கேலி பண்றது. என்னப்பா உனக்கு பக்தி அதிகரிச்சுச்சா? அதிகரிச்சது சந்தோஷம். அவன் காலில் நாம விழுகணும். ஏன் நாம இப்படி கீழ்நிலையா? என்ன பண்ணிட்டாங்க? நம்மளை அப்படி பண்ணி வச்சிருக்காங்க.
அப்போ எப்ப பக்திக்கு விரோதமா ஒரு தாயும் தந்தையும் பேசுறாங்கன்னா அவங்க சாத்தானுக்கு சமமானவங்க சுவாமி விவேகானந்தருடைய குரு ராமகிருஷ்ணர் சொல்றாரு. ராமகிருஷ்ணர் சொல்றாரு. அப்போ நம்ம சாமியாரெல்லாம் மாற மாட்டோம். நம்ம சாமியார மாறோம். நம்மளுடைய நாலேஜ் என்னாச்சு? அப்போ நீ உலகத்துக்கு அறிவை வழங்கக்கூடிய ஒரு சாரதியா இருந்தீன்னா, ஒரு குதிரை வண்டிக்காரனா இருந்தா சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சுவாமி திரும்ப படிக்கிறார். எல்லாரும் படிக்கும் போது இவர் வந்து ஃபுட்பால் பிளேயர்ல விளையாண்டுக்கிட்டு இருப்பாராம். இதான் நீங்க சொல்லி படிக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு பிரமாணமா இருக்கு. எல்லாரும் படிக்கும் போது ஒரு விளையாடுவாராம். இவர் படிக்கும் போது எல்லாரும் விளையாடிக்கிட்டு இருப்பாங்களா. ஆனா கிளாஸ்ல டாப், ஸ்டேட்ல ஃபர்ஸ்ட், எது செஞ்சாலும் நம்பர் 1. ஆனா விளையாடுற மாதிரியே இருக்கும். இவன் படிக்கவே இல்லைன்னு எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா அவர் கிளாஸ்ல டாப்பா இருப்பார். அதுதான் ஒரு சில பேர் வந்து பல விஷயத்துல கவனம் செலுத்தினாலும் சிறிது நேரம் ஒரு விஷயத்துல கவனம் செலுத்துவா சக்சஸ் பண்ணிடுவாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுடைய தேடல் அப்படி இருக்கும். அவங்களுடைய தேடல். நீங்க எது செஞ்சாலும் உண்மையா செய்யணுமே. எல்லாம் பேருக்கு தானே செய்யறோம். படிக்கணும்னாலும் உண்மையா படிக்கணும். அதை நம்ம குழந்தைய கற்றுக் கொடுக்கும். தம்பி நீ படிக்கணுமா, நல்லா படி, விளையாடணும் நல்லா விளையாடு, ஆனா எது செஞ்சாலும் அந்த நேரத்துல உண்மையா சீரியஸா செய், தீவிரமா செய். அந்த நேரத்துல படிக்க வேண்டிய நேரத்துல விளையாட்டு நினைக்காத, விளையாட வேண்டிய நேரத்துல படிக்கிறது நினைக்காத. நல்லா விளையாடிட்டு வா, காலு கை உடஞ்சாலும் பரவாயில்ல, போயிட்டு வா, பார்த்துக்கோ, சரி பண்ணிடுவோம், கடவுள் கூட இருக்க. நல்லா விளையாடு, விட்டுறணும் குழந்தைங்கள. ஐயோ விளையாடாத, கால் ஒடிச்சிரும், கை ஒடிச்சிரும், நாமளே வீட்டுக்குள்ள பூட்டி வைக்கிறது. காலுன்னா ஒடியத்தையும் செய்யும். குழந்தைங்கள்லாம் விளையாடணும். அப்பதான் உடம்பு என்ன ஆகும், ஆக்டிவா மாறும். படிக்கணுமா, 1 மணி நேரம் படி. படிக்க வேண்டிய நேரத்துல படிப்பை தவிர வேற எதையும் நினைக்காது. 100% என்ன பண்ணணும், அப்போ 100% படி. சுவாமி விவேகானந்தர் அப்படித்தான் பண்ணி உலகத்துக்கு நீங்க ஒரு குருவா மாறு. சரி, இது போக இப்ப காலேஜ் போயிட்டேன். காலேஜ் போனா அங்க ஒரு ப்ரொபோசர் பாடம் நடத்துறாங்க. இயல்பியல் சம்பந்து, ஆன்மீகமும் அதுக்கப்புறம் வந்து இயற்கை சமர்ந்து பாடம் நடத்துறாங்க. அப்படி பாடம் நடத்தும் போது வந்து எல்லா வாத்தியார்களும் வந்து நார்த்திகளா இருக்க மாட்டாங்க. அந்த வாத்தியார் என்ன பண்றாரு அப்படின்னா, பேர் பண்ணணுமா, எல்லா வாத்தியாரும் வந்து நார்த்திகளா இருக்க மாட்டாங்க. இவர் வந்து என்ன பண்றா அப்படின்னா, இந்த இயற்கை ஒண்ணு இருக்குப்பா, இந்த இயற்கை தானா நடக்கல, இந்த இயற்கைக்கு பின்னாடி கடவுள் இருக்காரு அப்படிங்கிற விஷயத்த சொல்லி இந்த ப்ரொபோசர் பாடம் நடத்துறாரு. அப்படி பாடம் நடத்தும் போது வந்து நரேந்திரன் வந்து எப்பவுமே அறிவாளி, எதையுமே யாரு சொன்னாலும் நம்ப மாட்டாரு. தன்னுடைய அறிவுக்கு பொருத்தி பார்த்து அதை ஆராய்ச்சி பண்ணி அதை ஆராய்ந்து தானே கண்டுபிடிச்சா தான் ஒத்துக்குவார். அதனாலதான் அவருக்கு பேரு விவேகானந்தர். மீனிங் விவேகம், எதையுமே ஆராயிற தன்மை உடையவர். உண்மைதான். ஆனா அதையும் நான் என்ன பண்ணுவேன், எனக்கு ஆராய்வேன், ஆராய்ச்சி ஏத்துக்குவேன், அப்புறம் தான் உலகத்துக்கு சொல்லுவேன் அப்படிங்கிற ஒரு விவேகி அவர். அப்போ அவர் என்ன பண்றாரு, வாத்தியார் சொல்றதெல்லாம் ஓகே, கடவுள் இருக்காரு நீங்க சொல்லலாமா, ஏன்னா நீங்க வாத்தியார், நீங்க சொன்னா எல்லாரும் நம்பணும், கடவுளை பார்க்காத நீங்க எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேள்வி கேட்கிறார். இல்லப்பா நான் பார்க்கல, உண்மைதான், ஆனா இந்த பிரமாண்டத்துக்கு பின்னாடி ஒருத்தர் இல்லாம இது நடக்கல, எனக்கு தோணுது, நான் அவரை நம்புறேன், ஆனா கடவுளை நான் பார்க்கல, வாத்தியார் பேசுறாரு. அப்ப நரேன் கேட்கிறாங்க, அப்ப நீங்க பார்க்காததை எப்படி நீங்க பேசலாம், ஃபைட் பண்றாரு வாத்தியாரோட. இல்லப்பா நான் பார்க்கல, பார்த்த ஒருத்தர் கல்கத்தாவுல இருக்கார், இருக்காரு. யாருன்னு கேட்கிறாங்க. தட்சணேஸ்வரம் அப்படிங்கிற காளி கோயில்ல ராமகிருஷ்ணர் அப்படிங்கிற பரமாம்சர் ஒருத்தர், கடவுளை பார்த்தவர் ஒருத்தர் வாழ்ந்துகிட்டு இருக்கார், உனக்கு வேணும்னா அவர்கிட்ட போய் கேள்வி கேள்வி சொன்னோன்னா, அன்றைய சாயந்திரமே கிளாஸ் முடிச்ச உடனே, காலேஜ் முடிச்ச உடனே ராமகிருஷ்ணர் பார்க்க கிட்டத்தட்ட 16 கிலோமீட்டர் நடந்து போறார். கல்கத்தா மெயின் சிட்டில இருந்து தட்சணேஸ்வரத்துக்கு கங்கை கரையில நடந்து போறார். 16 கிலோமீட்டர். நமக்கு வருமா அந்த மாதிரி வேகம்? அன்றே கடவுளை பார்த்த ஒருத்தர் இருக்கா அப்படின்னா அதை பத்தி தெரிஞ்சுக்கணும். இதுதான் மேன்மையான அறிவு. நம்ம எல்லாம் காசு போனோம்னா நேரம் நடந்தே போயிடும். திருக்கஸ்டூர்ல உங்களுக்கு ஒரு 2 லட்சம் ரூபாய் தரேன்னு சொல்றாங்க, பஸ் எல்லாம் இல்லையா, தான் நான் நடந்து வரேன். 2 லட்சம் ரூபாய் முக்கியமா? பஸ் இல்லாட்டாலும் பரவாயில்ல, காலையில நான் நடக்க ஆரம்பிச்சேன்னா 2 மணிக்கெல்லாம் வந்துருவேன், நடந்தே வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா அவர் என்ன இல்ல, கடவுளை பார்த்த ஒருத்தர் இருக்கானா அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். கிளாஸ் முடிஞ்சு நடந்தா சாயந்தரம் 6 மணி அங்க ஒரு பஜன் நடக்குது. ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு கட்டில ஒரு உட்கார்ந்துருக்கார். அவர் இருக்கிற அறைக்கு 4 பக்கம் வாசல் நடுவுல ஒரு உட்கார்ந்துருக்கார். பகவான் கிருஷ்ணரை பத்தி ஒரு பாட்டு நடந்த பாட்டு முதற்கும் சுவாமி விவேகானந்தர் பதிவு பண்ணியிருக்காரு. ரொம்ப ஆனந்தமா இருந்துச்சு. முதல் தடவை அவரை நான் போய் பார்க்கும்போது பேசுறேன். அப்போ நான் அவர் பின் வாசல்ல நிக்கிறேன், முன் வாசல்ல சைட்ல இல்லையா. இப்போ சைட்னா இந்த பக்கம், முன்னுன்னா இந்த பக்கம், பின்னாடி
எனக்கு பின்னாடி, நான் அவர் பின்னாடி நிக்கிறேன். அப்போ நான் பின் வாசல்ல போய் அவரை சந்திக்க போகும்போது, வாப்பா என்னை பார்க்கறதுக்கு உனக்கு இத்தனை கால தாமதையே, உனக்காக நான் ரொம்ப காலம் ஏங்கிக்கிட்டு இருக்கேன் அப்படி சொன்னார். அப்போ என்னைய பார்க்காத ஒருத்தர் பின் வாசல்ல நான் வந்த என்னைய எனக்காக அவர் ஏன் ஏங்கிக்கிட்டு இருக்கணும், ரொம்ப நாளா எனக்காக ஏன் காத்து இருக்கணும். அப்ப என்னன்னு எனக்கு பிற்காலத்துல புரிய வந்துச்சு. என்னைய பார்க்காம என் பேரை சொன்னார், வா நரேந்திரா அப்படின்னு. யார் சொன்னாவா? ராமகிருஷ்ணன் சொன்னார். உனக்காக ரொம்ப காலம் காத்திருக்கேன் அப்படி சொன்னாரா. அப்போ நீ ஏன் என்கிட்ட வர்றதுக்கு இவ்வளவு தாமதம் அப்படி இந்த வார்த்தையை அவர் கேட்டார். அப்போ குருவை பார்க்கிறார். பார்த்த உடனே சரி, அவரை பார்த்த உடனே இவருக்கு ஏதோ ஒரு அப்செட், ஒரு ஏத்துக்கிறார், ஏதோ ஒரு உண்மை இருக்குன்னு ஏத்துக்கிறார். பேசல. இப்படியே கிட்டத்தட்ட 3 வருஷம் போவாங்க, பார்ப்பாங்க, அங்க உள்ள சூழல் அனுபவப்படி வந்துருவாங்க. 3 வருஷம் கழிந்ததுக்கு அப்புறம் அவருக்கு தோணுது, இதுக்கு மேலே நம்ம நம்மளுடைய அறிவை தீட்டல் அப்படின்னா சரியா வராதுன்னு ராமகிருஷ்ணர்கிட்ட பேசுறாங்க. குருவிட்ட பணிவா கனிவா உண்மையை பேசுறோம். குருவிட்ட எப்படி பேசணும்? பணிவா கனிவா உண்மை. நம்ம நேச்சுரலா நடிக்க கூடாது, உண்மையா பேசணும். என்ன தோணுதோ அதை அதிகாரம் இல்லாம அகங்காரம் இல்லாம சாத்விக நிலையில குருவிட்ட வெளிப்படுத்தணும். நாம என்ன மொழி வெளிப்படுத்துறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க ஞானத்தை கொடுப்பாங்க. யோ குரு வாய் அப்படின்னு கூப்பிட்டு வச்சுக்க, போடா அப்படின்றாங்க. அப்போ நாம என்ன மொழியை வெளிப்படுத்துறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்க அறிவை வெளிப்படுத்துவாங்க. அப்போ குருவிட்ட அவர் அந்த மாதிரி கத்துக்கிட்டு ஒரு சூழல்லாம் பார்த்துட்டு போய் பேசுறாங்க. பேசும்போது குருவிட்ட கேட்கிறாங்க, கடவுள் இருக்கிறது உண்மையா? நிச்சயம் இருக்கா? நீங்க கடவுளை பார்த்துருக்கீங்களா? டெய்லி பார்த்துக்கிட்டு. டெய்லி பார்த்துக்கிட்டு. ஆமாவா? ஆமா. ஆச்சரியப்படுற, கொஞ்சம் வயசு இளைஞன் தானே, ஆச்சரியப்படுற. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. உலகத்துல கடவுள் பார்த்த நபர்கள் கிடையாதுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். நீ கடவுளை பார்த்ததா சொல்றீங்க, கடவுளை எனக்கு காமிக்க முடியுமா? நிச்சயம் காமிக்க முடியும், என்னால காமிக்க முடியும். நான் என்ன பண்ணணும்? நான் சொல்றதெல்லாம் ஃபாலோ பண்ண சொன்னாங்க. அந்த போட்டோ உங்களுக்கு அவர் வழிபட்ட தெய்வம் காளி. காளிக்கு டெய்லி நித்தியம் பிரசாதம் கொடுப்பார். நீ நம்புறீங்களா? உங்களை மாதிரியே காளி தேவிக்கு பெண்கள் உங்களை மாதிரியே சேலை கட்டி விட்டுருக்காரு. காளி தேவிக்கு சீப்பு வச்சு சீவி விட்டுருக்காரு. பிரசாதம் சாப்பாடு நம்மள மாதிரியே சாப்பாடு கொடுத்துருக்காரு. இது எல்லாம் அதிகபட்சம் 200 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. 1886 1886 வருஷம் நடந்த சம்பவம். இப்படி நான் ஒவ்வொரு நாளும் தெய்வத்தை பாக்குறேன் அப்படின்னு நரேந்திரன்ட்ட யார் பேசுறா? ராமகிருஷ்ணன் பேசுறேன். நான் கூப்பிட்டா தெய்வம் வரும்பா, ஆனா தெய்வத்தை பாக்குற ஒரு ரூல் இருக்கு. எஸ் ஆர் நோ? எஸ். அதுக்காக நீ இன்னைக்கு நான் எனக்கு நீ தெய்வத்தை காமிக்க முடியுமான்னு கேட்டா அவனுக்கு அப்படிலாம் காமிக்க முடியாது. அதுக்கு வழிமுறைகள் இருக்கு. அதை நீ அணுகி ஃபாலோ பண்ணி வந்தீங்கன்னா உனக்கு தெய்வத்தை காமிக்க தயார். ஒரு கலெக்டரை பாக்குறது கூட ஒரு ரூல் இருக்கு. எஸ். ஒரு எம்எல்ஏ பாக்குறதுக்கு ஒரு ரூல் இருக்கு. பிரைம் மினிஸ்டர் பாக்குறதுக்கு ஒரு ரூல் இருக்கு. கடவுளை பாக்குறதுக்கு நிச்சய ரூல் இருக்கணும், அதிகமா ரூல் இருக்கணும். அப்போ அதை ஃபாலோ பண்ண காமிக்க. அப்போ சில காலங்கள் அவர் சொல்ற சில தியானங்கள், ஜபம், அப்புறம் ஹரிநாம சங்கீர்த்தனம் இதெல்லாம் ஈடுபடுறாங்க. பகவான் பிரசாதம் சாப்பிட்றாங்க. உன்னால பிறருக்கு உபத்திரம் இல்லாம நீ இருந்தீங்கன்னா கடவுளை பார்க்குற ஒரு சூழலே உண்டுதான். யாருக்கும் இவர் யார்ட்டையும் பேச மாட்டாங்க. நேரம் கிடைச்சும் ஒரு ஓரமா போய் உட்காந்து அப்படியே அமைதியா. அதுக்கு பேர் தான் தன்னை அறியும் விஞ்ஞானம். அதுக்கு பேர் தான் தன்னை அறியும் விஞ்ஞானம். தனிமையா போய் உட்கார்ந்து குரு சொல்றதை கேட்டு யார் 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 நான் யார் நான் யார் சில கேள்விகள்லாம் இருக்கு. இதை கேட்டுக்கிட்டே அப்படி ஓரமா எங்க பார்த்தாலும் அப்படி உட்காந்துட்டு வரான். அந்த இடத்துல நரேந்திரன் இருக்கிறதே தெரியாதான். இப்ப நாமெல்லாம் உள்ள இருந்தா அல்ட்ராசிட்டி பண்ணுவோம், போடா வாடா எல்லாத்தையும் வச்சு என்ன பண்ணிக்கிட்டு இருப்போம், நம்ம சவுண்டு கேட்கும். ஆனா நாம ஒரு சில இடங்கள்ல இருக்கிறதே தெரியக்கூடாது. அதுதான் விஞ்ஞானம். பக்தி செய்யணும், தொண்டு செய்யணும், மற்ற எல்லாத்துக்குள்ளும் இருக்கணும். நாம இருக்கிற அடையாளமே தெரியக்கூடாது. நம்ம இருக்கிறதே தெரியல, இதுதானப்பா பக்தி. அப்போ நம்ம ஏதோ இந்த உடல் சார்ந்த ஒரு மாயாவில் மாட்டிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். அந்த மாயாவில் நம்ம கிடக்கணும். நாம இருக்கிற இடம் தெரியாம எல்லா தர்மங்களையும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கணும். ஜபம் பண்ணிக்கிட்டு இருக்கணும். கைங்கரியமா கைங்கரியம் பண்ணணும். பிரசாதமா பிரசாதம், சேவையா சேவை, பக்தர்களுக்கு ஏதாச்சும் வழிகாட்டுதல வழிகாட்டு, எல்லாம் செய்யணும். ஆனா அவங்க நம்மளை பார்க்கும்போது இந்த மாதிரி இது செஞ்சாலும் ஒண்ணுமே தெரியலையே அப்படிங்கிற சூழல் இருக்கணும். இதெல்லாம் பக்திக்கு ரொம்ப முக்கியம். இதெல்லாம் பக்திக்கு. அப்போ ஒரு நாள் இவருக்கு திரும்பவும் தீவிர வர இவருடைய ராமகிருஷ்ணன் தன்னுடைய கட்டில உட்காந்துருக்காங்க. இன்னைக்கு நான் கடவுளை பார்க்கலான்னு ஆசைப்படுறேன், என்னை காமிக்க முடியுமா? நிச்சயம் காமிக்கிறேன். முன்னாடி இருக்காரு. இரவு 7 மணி 7:30 மணி 8 மணி இருக்கும். கங்கா நதிக்கரை, கங்கா ஓடுறாங்க.
நிமிஷமான சத்தமே இல்லாத ஒரு சூழல். கங்கா நதிக்கரையில இருந்தோம் அப்படின்னா இருந்தாவே ஞானம் கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு சூழல். ரொம்ப அமைதியா இருக்க ரம்மியமான வாசனை. காளி தேவி கோவில். இரவு 8 மணி, யாரும் இல்லை. நல்ல பௌர்ணமி. ஒரு சூழல். எனக்கு நினைக்கும் போது புள்ள இருக்குது. அத்தாய் பௌர்ணமி நிலவழிச்சு அப்படி ஒரு மாதிரி ஒரு ரம்மியமா இருக்கு. இப்ப கேட்கிறாரு, எனக்கு இந்த சூழல் நடக்குமா? நடக்கும். ஏத்தாப்புல உட்கார். அவருடைய லேசா அவருடைய திருவடி பரிசு அவருடைய நெஞ்சில் போய் காலை வச்ச கிட்டத்தட்ட 6 உலகத்தை கடந்து போயிட்டார். எத்தனை உலகத்தை? 6 உலகத்தை கடந்து போயிட்டார். சிறிது நேரம் கழிச்சு ஐயோ அம்மா ஐயோ அம்மான்னு கத்துறாரு. யாரும் இல்லாத இடத்துல கத்துறதுனால சத்தம் பெருசா கேக்குது. அப்ப ராமகிருஷ்ணன் கேட்கிற, பயப்படாத திரும்ப நீ வான்னு சொல்லிட்டு திரும்ப காலை எடுத்துட்டார். எடுத்ததுக்கு அப்புறம் திரும்ப 6 உலகத்தை கடந்து கீழே மெதுவா உடம்புல இருந்து அப்பா அப்படின்னு எந்திரிச்சாரு. அப்பா சீக்கிரமா செத்துட்டாரு. அதனால நம்ம எல்லாரும் அம்மா அம்மான்னு கூப்பிடுவோம். ராமகிருஷ்ணன் சுவாமி விவேகானந்தருக்கு அப்பா முதல்ல இறந்துட்டாரு, அம்மா மட்டும்தான். அதனால எது செஞ்சாலும் அப்பான்னு தான் செய்வார். அப்பா மேல அவர் ரொம்ப பிரியம். அப்பான்னு எந்திரிச்சாரு. இப்ப என்னப்பா நடந்துச்சு கேட்டா, ஒரு 6 உலகத்தை கடந்து அதுல பாத்தீங்கன்னா ஒளி உலகம் ஒண்ணு இருந்துச்சு. ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. அங்க சில மனிதர்கள் இருந்தாங்க. எப்படி இருந்தாங்க தெரியுமா? கீழே ஒளியாவும் மேல உடலாவும் நம்மள மாதிரி இருந்தாங்க. இன்னும் சில மனிதர்கள் இருந்தாங்க, மேல ஒளியாவும் கீழே காலு கை என்ன மாதிரி தெரிஞ்சிச்சு. அதையும் தாண்டி ஏதாச்சும் தெரிஞ்சா வேற எதுவும் தெரியல. இப்படி சில உலகங்களை காமிச்சிருக்காரு. கடவுளை நீ பார்க்கணுமா? நிச்சயம் பார்க்கணும், சில காலம் ஆகும் அப்படின்னு சொல்லி விட்டாரு. அப்போ ஒரு சூழல்ல இவர் குடும்பத்துல கஷ்டம். அவங்க அம்மா கஷ்டப்படுறத இவர் கேட்கிறாரு. சாப்பாடு கூட கஷ்டம். இவர் தான் மூத்த புள்ள, பட்டதாரி. அந்த காலத்து பட்டதாரின்னா எப்படி இருக்கும்? பெரிய படிப்பு. அம்மா கஷ்டப்படுறதா கேட்டு அண்ணன் தம்பி குழந்தைகளை தங்கச்சிலாம் கஷ்டப்படுறாங்க. வீடு அரையும் குறையுமா சாப்பாடு கூட கஷ்டப்படுற சூழல்லாம் இருக்கு. நான் இப்படி தெரியுறேன் அப்படிங்கிற சூழல் வந்தவொடனே வீட்டை நினைச்சு ஒரு நாள் அழுகுறேன். அம்மா அப்பாவுக்கு ஒண்ணுமே பண்ணணும், அம்மாவுக்கு ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு. அப்போ வேற யார்கிட்ட நம்ம கேட்கறது? குரு தானே கதி. குருகிட்ட போய் சொல்றாங்க, இந்த மாதிரி அம்மா சாப்பாட்டுக்கெல்லாம் கஷ்டப்படுறத நான் கேட்கிறேன். வீடு இப்படி ஒரு சூழல்ல இருக்கு. இது சம்பந்தமா நான் யார்கிட்டயும் பேசக்கூட நினைச்சேன், உங்கள்கிட்ட பேசுறேன். என்கிட்டயே பேசுறேன், நீ கடவுள்கிட்டே பேசுவேன். கடவுள் எது கேட்டாலும் கொடுப்பாரு அப்படிங்கிற சூழல் உனக்கே தெரியுமில்ல. நீ கடவுள்கிட்ட வேணா கேளு. அப்ப நான் வேணா தெய்வத்திட்ட பிரார்த்தனை பண்ணு, உனக்கு கேட்டதை அவர் கொடுப்பார். அப்போ இன்னைக்கு தான் கடவுளை பார்க்குற சூழல் உனக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நீ கடவுளை பார்த்து கடவுள்கிட்டே கேளு. இவருடைய ரூமுக்கு எப்பவுமே காளி வருவார், மகா காளி. இன்னைக்கு நிச்சயம் நான் சாப்பாடு கொடுக்குற நேரத்துல காளி வருவா. நான் சாப்பாடு கொடுத்துட்டு வந்துருவேன். அதுக்கப்புறம் காளி உள்ளதான் இருப்பா, தெய்வம் உள்ளதான் இருக்கும். நீ தெய்வத்திட்ட கீழே சொல்லணும்னா கதவை சாத்திட்டு வருவாரு. இவர் உள்ள போறாரு, தேவியை பார்க்குறாரு, கடவுளை நேர பார்க்குறாரு. கடவுளை நேர பார்த்ததுக்கு அப்புறம் என்ன கேட்டார் அப்படின்னா, எனக்கு ஞானத்தை கூட ஆரோக்கியத்தை கூட கேட்கிறார். காசு பணத்தை கேட்கல. என்ன கேட்கிறாங்க? ஞானத்தை கூட ஆரோக்கியத்தை அப்படின்னு கேட்கிறார். காசு பணத்தை கேட்கல, அம்மாவை கேட்கல, தாய் தங்கையை பத்திக்கு எதையுமே கேட்கல. ஞானத்தை கூடன்னு கேட்கிறார். வெளியில வந்தாச்சு. என்னப்பா கடவுள்கிட்ட காசு கேட்டியா? இல்ல நான் கேட்கல. என்ன கேட்டேன்? அறிவை கூடன்னு கேட்டேன், ஞானத்தை கூடன்னு கேட்டேன். ஏன் நீ அப்படி கேட்ட? காசை கேட்டிருக்க வேண்டியதானே. திரும்ப வேணா உள்ள போவேன். திரும்ப உள்ள போறார். தெய்வத்தை பார்த்தவொன்னே அறிவை கூட, ஞானத்தை கூட. தெய்வத்தை பார்த்தவொன்னே இவருக்கு சூழல் என்ன ஆகுது? மாறுது. திரும்ப வர்றாங்க. என்ன கேட்டேன்? இப்ப காசை கேட்டியா? காசை நான் கேட்கல. என்ன கேட்டேன்? அறிவை கூட, ஞானத்தை கூடன்னு கேட்டேன். திரும்ப வேணா போவேன், உனக்காக வேணும், நான் சிபாரிசு பண்றேன், காசை கேளுவேன். நீ கேட்டா மூட்டையா அவ கொடுப்பா, காத்திருக்க, கேட்டுரு. திரும்ப போய் தெய்வத்தை பாக்குறாங்க. அப்பவும் என்ன கேட்கிறாரு? அறிவை கூட, ஞானத்தை கூட கேட்கிறாரு. மேன்மக்களே, மேன்மையானவர்கள் எப்பவும் உலகத்துல அவங்க கேட்க வேண்டிய வேலை இப்படித்தான் இருக்கும். நம்மள மாதிரி காசை கொடு, மூட்டையை கொடு, அரிசியை கொடு, கத்திரிக்காய் கொடு, பருப்பை கொடுன்னு கேட்க மாட்டாங்க. என்ன கேட்பாங்க? ஞானம், அறிவு. அப்போ தெய்வத்தை பார்த்ததுக்கு அப்புறம் ஒருத்தர் சுயநலமா எப்படி கேட்க முடியும்? தெய்வத்தை பார்த்ததுக்கு அப்புறம் அறிவை ஏன் கேட்கிற? அப்படியே பரோபகாரத்துக்காக நான் வாழணும். எனக்கு இந்த உலகத்துல ஈடு இல்லாத அறிவு கூட, அந்த அறிவுக்குள்ள உன்னை நான் பார்த்த நீ இருக்கிற இந்த சாட்சியை இந்த உலகம் முழுவதும் நான் பிரவச்சனம் பண்றேன், இந்த உலகம் முழுவதும் எடுத்து சொல்றேன். அப்போ கடவுளை பார்த்தாரு, அறிவை வாங்கினார், உலகம் முழுவதும் கொண்டு போய் எடுத்து செலுத்தினார். அப்போ கடவுளை பார்க்கறதுக்கு நமக்கு அறிவு இருந்தாலும் குரு வழிகாட்டினதா கடவுளை பார்க்கணும். யார் வழிகாட்டணும்? ராமகிருஷ்ணர் வேணும். யாருக்கு? விவேகானந்தர். அப்போ நமக்கு அனுகிரகம் வேணும்னாலும் குரு வேணும், பணம் வேணும்னாலும் குரு வேணும், கடவுளே அடையினாலும் குரு வேணும், கடவுளை பார்க்கணும்னாலும் குரு வேணும். குரு காமிச்சாதான் கடவுள் தெரிவார். காட்டுறவங்க காமிச்சாதான் பார்க்கறவங்க பார்க்க முடியும். காட்டுறவங்க காமிச்சாதான் பார்க்கறவங்க பார்க்க முடியும், சும்மா பார்க்க முடியும். அப்போ குரு அவசியம்.
குரு அவசியம். சிறு பகுதி தான் சொல்லியிருக்கேன். நம்ம சம்பிரதாயத்துல உள்ள குரு வழிபாட்டை இப்ப நான் பேசுறேன். சின்ன சின்ன